MBBS, BDS படிப்பில் சேர விரும்பும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். நடப்பு கல்வியாண்டுக்கான MBBS மற்றும் BDS, அதாவது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பாகவே சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடத்தி முடிக்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே போன்று PWD, அதே போன்று எக்ஸர்சைஸ்மென் சொல்லக்கூடிய 3 கோட்டாக்களுக்கும், அதே போன்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5 இடஒதுக்கீட்டில் சேருவதற்குமான இந்த சிறப்பு கலந்தாய்வு என்பது இன்று காலை 8 மணி அளவுல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில தற்பொழுது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. இதுல காலை 8 மணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கான அந்த கோட்டாவுக்கான அந்த சேர்க்கை நடைபெற்றது, கலந்தாய்வு நடைபெற்றது. அந்த கலந்தாய்வு தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும் தற்பொழுது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்குமான அந்த கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகாக தொடர்ந்து காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும் 7.5% உள் இடஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பொது கலந்தாய்வு இன்று நண்பகல் 12 மணி அளவுல தொடங்கி வரக்கூடிய 19ஆம் தேதி மாலை 5 மணி வரையிலும் தகுதியான மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அந்த கலந்தாய்வு இணைய வழியில நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இன்று கலந்தாய்வுக்கு நேரடியாக நடக்கக்கூடிய இந்த சிறப்பு கலந்தாய்வு வரக்கூடியதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எந்தெந்த கல்லூரிகளில் எத்தனை இடங்கள் எந்தெந்த பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் எத்தனை பேர் கலந்தாய்வு பங்கேற்றவர்கள் அது முன்கூட்டி எடுத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை அறிந்து கொள்ள வகையில் அதற்கான டிஸ்பிளேக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிரிவுல பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடங்கள் கொடுக்கப்பட்டன. குறிப்பாக 15 இடங்கள் தான் இருக்கின்றன ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதில் தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை என்பது 280 நபர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று எக்ஸர்சைஸ்மென் கோட்டாவில் 11 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. ஆனால் தகுதியானவர்கள் 366 பேர் இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த இடஒதுக்கீடு பிரிவுல 224 இடங்கள் இருக்கின்றன. ஆனால் 108 நபர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று 7.5 இடஒதுக்கீடுல 614 இடங்கள் இருக்கின்றன. அதுக்கு 3806 பேர் அந்த கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த ரேங்க் லிஸ்ட் என சொல்லக்கூடிய தரவரிசையின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதனுடைய முன்கூட்டியே தரவரிசையில் இருக்கக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிக்கு ஏற்ப அவர்களுக்கான அந்த இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கான அந்த ஆணை இன்று மாலை 5 மணி அளவுல சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் முன்னிலையில் வழங்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.